நம்ம இந்த பொங்கல் விழாவை பார்த்து நாம நடத்துற இந்த பொங்கல் விழாவை பார்த்து இப்ப நம்ம விழாக்குள்ள இருக்க செழியன் இளஞ்செழியன் இந்த இப்ப அவங்க இங்க இல்ல முடிச்சு போயிட்டாங்க. இந்த ஆண்டு அவங்க பகுதியில நடத்தியிருக்காங்க. மாபெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதே போல நம்முடைய பொங்கல் விழாவை பார்த்து பல்வேறு பகுதிகளில் பொங்கல் விழா நடத்த முயற்சிக்கிறாங்க. அதெல்லாம் நம்முடைய பொங்கல் விழாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இங்க ஒரு டீ கடை இருக்கு, உஸ்மான் சாலையில் அப்சரான்னு ஒரு தேநீர் கடை இருக்கு. ராஜி மருத்துவமனைக்கு எதிர்க்க, ராஜி ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு பழமையான ஒரு டீ கடை. அவர் மலையாளி, கேரளாவை சேர்ந்தவர். அவர் இந்த வருடம் நமக்காக ஒரு பாடல் இசையமைத்து கொடுத்திருக்கிறார். பாடல நம்ம அந்த பொங்கல் விழாக்காக ஒரு அருமையான பாடல். இப்ப அந்த பாடல் தான் இங்க ஒளிபரப்ப போறோம். அந்த பாடலுக்கு அடுத்தபடியா இங்க புலியாட்டம் இருக்கு. பரமசிவம் அண்ணன் பரமசிவம் அவர்களோட நையாண்டி மேளம் இருக்கு. தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக தாய்மண் கலைக்குழுவோட பறையாட்டம் இருக்கிறது. பறையாட்டம் முடிந்தவுடன் மாறுவேட போட்டி. மாறுவேட போட்டியில் பங்கேற்கும் மாணவ மாணவிகள், சிறுமிகள், சிறுவர்கள், குழந்தைகள் எல்லாம் மேடைக்கு அருகே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதன் பின் ஆடல், பாடல் மற்றும் கலை நிகழ்ச்சி, பரிசளிப்பு விழா எல்லாமே இருக்கு. பரிசளிப்பு குறிப்பா 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள், 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு இருக்கு. கோலப் போட்டி, பொங்கல் வைக்கும் போட்டி, பானை உடைக்கும் போட்டி, இசை நாற்காலியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு இருக்கு. எல்லாரும் மேடை அருகே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அந்த பாட்டை போடலாம்ப்பா. நல்லிணக்க பாடல். என்னும் திங்கள் பிறந்ததுவே, நல்லிணக்க பொங்கல் மலர்ந்ததுவே, கண்ணம்மா பேட்டை வீதியிலே நம் பண்பாட்டு கழகம்